இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங் சாப்பிட்ற ஒரு ஸ்நாக் ஐட்டம் பற்றி தான் எங்கள் அம்மா சொல்ல போகிறாங்க. ரோட் சைடு காளான். அவ்வளோ பெரிய பீசஸ் வேண்டாம், சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ உடச்சிக்கிறோம். உடச்ச உடனே எல்லாம் சின்னதாகிடும். நான் பிடிக்கிறேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அபி மேடம். அப்பப்போ எடுத்து இப்படி அது ஹெல்ப் கிடையாது, அது சாப்பிட்றது. என்னம்மா பண்ண போகிறோம் அடுத்தது? இது முடிக்கிறேன் முதல்ல, அப்புறம் சொல்கிறேன். ஹலோ, ஹாய், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங் சாப்பிட்ற ஒரு ஸ்நாக் ஐட்டம் பற்றி தான் எங்கள் அம்மா சொல்ல போகிறாங்க. ரோட் சைடு காளான். ஆமாம், இந்த ரோட் சைடு காளானை பிடிக்காதவங்க யாருங்க இருக்க முடியும்? அவ்வளோ பிடிச்ச ஒரு சாட் ஐட்டம்னு கூட இது சொல்லலாம். அதாவது ஹிந்திக்காரங்க தான் இந்த சாட் ஐட்டம், பானிபூரி, பேல்பூரி, அப்புறம் எதேதோ நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஆனால் நம்ம ஊருன்னு வந்துக்கிட்டிங்கன்னா பானிபூரி இருக்குது, ஆனால் அதை விட தாண்டி இந்த ரோட் சைடில் வந்து காளான்ன்றது அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஃபுட் ஐட்டம் அது. ஸோ அது ஈவினிங் டைமில் தாங்க பயங்கர ஸ்பெஷல். எப்படி சில விஷயங்கள் 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி ஈவினிங் டைமில் தான் வந்து நிறைய அண்ணாங்க வந்து கடை போடுவாங்க. அப்போ தான் வந்து காளான் ரெடியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அது போய் ஈவினிங் வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் வழியில் பார்த்த உடனே சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். இல்லை அது சாப்பிடணுன்னே வெளியில் போகணும்னு தோணும். அந்த மாதிரிலாம் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான. பொதுவாக எல்லாருக்குமே ரோட் சைட் காளான்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரோட் சைட் காளானை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ரொம்ப வருஷமாக நான் நம்பிட்டு இருந்தேங்க, மஷ்ரூம் தானே காளான்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அதை போட்டு தான் சமைக்கிறாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு. அது மட்டும் தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன், வெறும் காளானை போட்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அதில் வந்து கோஸ் தான் நிறைய இருக்கு. கேபேஜ், ஆமாம் கேபேஜ் தான் நிறைய இருக்கு. ஆமாம் கேபேஜ் தான் கோஸ். ஆமாம் கேபேஜ் தான் நிறைய இருக்கு. வந்து காளான் வந்து குறைவு. சில கடைகளில் வந்து காளான்ன்றதே கிடையாது, வெறும் கோஸ் வச்சு தான் வந்து காளான் பண்றாங்க. ஆமா அப்படின்றது. ஸோ எப்படி இப்போ நம்ம இப்போ வீட்டில் பண்றது எப்படி அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, காளான்ன்றது தானே அதோட பேரு. ஸோ வந்து கோஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க பண்ற மாதிரி. காளான் பேர் வச்சதுனால காளானும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆமா, காளான் ரோட் சைட் காளான்னா என்ன, காளான்ன்ற ஒரு பேருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுன்றதுனால இன்னைக்கு நாங்கள் வந்து 50% காளான் 50% கோஸை மிக்ஸ் பண்ணி தாங்க இந்த ரோட் சைட் காளானே பண்ண போகிறோம். ஸோ வீட்டில் ரோட் சைட் காளான் எப்படி பண்ணுறதுன்றது தான் நாங்கள் இன்னைக்கு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு காளான், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மோஸ்ட்லி இதெல்லாம் நம்ம வீட்டிலே இருக்கும். வாங்க செக் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேக்ஸிமமில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க வாங்க. மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுடர், டொமேட்டோ சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காளா 250 கிராம்ஸ், கோஸ் 250 கிராம்ஸ், நைஸாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கரம் மசாலா தூள். இதெல்லாம் இல்லாமல் நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், வெனிகர், சால்ட், உப்பு. ஃபைனலாக உப்பு போட்டு முடிக்கிறோம். ஆமாம். ஓகே. எவ்வளோ நேரமாக மேக்ஸிமம் ஆகும் சமைக்கிறதுக்கு? ஒரு 15 to 20 மினிட்ஸ் கரெக்டாக சீக்கிரம் பண்ணலாம். 15 இல்லைன்னா ½ an hour, அவ்வளோதான். ஓகே, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றலாம்ல. கோஸை ஃபஸ்ட்டு போட போகிறேன். $250 எஸ், கோஸ். 250 கிராம்ஸ் கோஸு. ஓகே. இதுக்கப்புறம் காளான் 250 கிராம். மஷ்ரூம். எஸ். ஸோ ஈக்குவலாக பிரிச்சிருக்கோம். இது 250, அது 250. ஆமாம். எத்தனை ஸ்பூன் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3. பெரிய டேபிள் ஸ்பூனில் போட்டால் 4 போதும். இது சின்ன ஸ்பூன்ன்றதுனால 6 போடுறேன். 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதா மாவு. எஸ். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் பவுடர். அது எத்தனை ஸ்பூன்? 1 2 3 2 தான். ஓகே. இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்.
மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஓகே. கரம் மசாலா 1 முக்கால் டீஸ்பூன் ஸ்பூன். மஞ்சத்தூள் அதே மாதிரி 1 முக்கால். இதெல்லாம் இல்லாமல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பும் போட்டேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி பிசையாதீங்க. இப்படியே மெதுவாக நல்லா எல்லாம் பரவற மாதிரி பிசைங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதால தண்ணி தெளித்து பிசைய போகிறேன். இந்த பக்கோடா எல்லாம் பிசைவோம் இல்லையா, பக்கோடாக்கு பிசைகிற மாதிரி மொத்தமாக பிசைஞ்சிக்கணும். இதோ இந்த மாதிரி பக்கோடாக்கு தேவையான மாதிரி பிசைஞ்சிக்கிட்டேன். ரொம்ப ட்ரையாக இருந்ததால இன்னும் கொஞ்சம் தண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இது எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன் பக்கோடா மாதிரி. அடுப்பை பற்ற வச்சுட்டோம். கடாயை வச்சு நல்லா சூடானோடனே எண்ணெயை ஊற்ற போகிறோம். இப்போ இந்த ஊற வச்சுருக்கிறத வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த சின்ன சின்ன பக்கோடா மாதிரி வறுத்து எடுப்போம். ஸோ பக்கோடா சைஸில் எடுக்கணும்ல நம்ம பக்கோடா குட்டி குட்டியா. ஓகே ஓகே ஓகே. கடலை எண்ணெயா? எஸ், கடலை எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சின்ன சின்னதாக பாருங்கள், குட்டி குட்டியாக தான் போடுறேன். ரொம்ப பெருசு பெருசாக போட்டுறாதீங்க, சின்ன சின்னதாக. இந்த மாதிரி நல்லா பொரிச்சு வரணும், சிவப்பாகணும். வேகட்டும் நல்லா. இந்த மாதிரி பொரிச்சதுக்கப்புறம் கலர் மாறிட்டு பாருங்கள், ரெட் கலரில் மாறிட்டு வருது பக்கோடா மாதிரி. இதை வந்து உடச்சி விடணும். பட் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லை மாமே? ஆமாம், பட் ஆனால் வந்துட்டு எண்ணெயில் வச்சு உடைக்க வேண்டாம், கையில் எல்லாம் பட்டுடும். நம்ம வந்து இதோ இதில் எடுத்து வச்சுட்டு உடச்சிக்கலாம். இதுக்கு ஒரு இது இருக்குது, அபி மேடம் சொல்லுவாங்க. இருங்க, இந்த மாதிரி சிம்பிளான ஐட்டம்லாம் என் பக்கம் தள்ளி விட்டுரு மக்களே. நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, அது ஒரு சிம்பிளான விஷயம் தான் நான் சொல்கிறேன். அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஈடு இறக்கிடலாம். இப்போ பொரிச்சதை வந்து அப்படியே தட்டில் ஷிஃப்ட் பண்ணுறோம். என்னடா இது வெள்ளை கலரில் இருக்குன்னு நினைக்காதீங்க, ஃபுல்லாக டிஷ்யூ பேப்பர் செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய ஆயில் இருக்கும். ஸோ இந்த டிஷ்யூ பேப்பரில் அந்த நம்ம பொரிச்ச பக்கோடா மாதிரி இருக்கு இல்லையா, அதனால பக்கோடான்னு சொல்கிறேன். பொரிச்ச கேபேஜும் காளானும் இதில் போட்டோன்னே அந்த எண்ணெயெல்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துரும் அந்த டிஷ்யூ பேப்பர். ஸோ அதனால தான் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கோம். ஏன்னா ரொம்ப ஆயில் எடுத்துக்கூடாது, லெஸ் ஆயில் இஸ் பெட்டர் ஃபார் ஹெல்த் அப்படின்றதுனால இந்த கான்செப்டை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எப்பயுமே நாங்கள் சிக்கன் 65 இருக்கட்டும், வாட் எவர் ஃப்ரைட் ஐட்டம்ஸாக இருந்தாலுமே வீட்டில் வந்து செய்யும் போது இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்துக்கிறதுனால அது எண்ணெய் எல்லாமே வந்து எடுத்துரும். ஸோ அதுக்காக தான் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் உங்களோட இஷ்டம் தான். பட் எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு என்னோட ஃபீலிங். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு ஈடு போடுறாங்க. ஆமாம். அண்ட் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவ்வளோ பெருசாக வந்து இது இப்போது சூடாக இருக்கு இல்லையா, இது வந்து ஆறின உடனே நம்ம உடைக்கலாம். இன்னும் உடச்சி குட்டி குட்டிய பீசஸாக நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அடுப்பில் இருக்கும் போதே பண்ணால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கரண்டிலேயே உடைப்பாங்க. அது ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க பண்ணுறது அது வேற. பட் நம்ம வந்து சில பேர் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களா இருக்கட்டும், யாரும் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க கூட சில நேரத்தில் அது பண்ணும்போது எண்ணெய் தெரிச்சு கையிலலாம் பட்டு. ஆமாம், அது வேண்டாம். அதனால வந்து நம்ம அது பெருசு பெருசாக எவ்வளோதான் குட்டியாக போடணும்னா கூட பெருசு பெருசாக ஆகிடும். எங்கள் அம்மா ஆக்சுவலாக குட்டி குட்டியாக தான் போட்டாங்க, அது பெருசு பெருசாக ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆனால் கூட கவலை வேண்டாம், நம்ம எடுத்து ஆறின பிறகு உடச்சி விட்டுக்கலாம். ஓகே, இன்னொரு ஈடும் ரெடி ஆயிடுச்சு, வாங்க எடுத்துடலாம். பார்த்தீங்களா மக்களே,
அந்த எண்ணெய் எல்லாம் இருக்குது இந்த டிஷ்யூ பேப்பரை. ஓகே, இப்போ பெருசாக இருக்கிறதெல்லாம் ஆறின உடனே உடைக்கிறோம். நம்ம ரொம்ப ஆறணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் ஆறும்போதே உடச்சி ஆரம்பிச்சிடலாம். அப்படியா? ஆமாம் ஆமாம். ஓகே, பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. ஆமாங்க, பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதை பார்க்கும் போதே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். அப்படியே டொமேட்டோ சாஸ் தொட்டுக்கோ. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துச்சுவோம். இதுவே ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாம். ஆமாம், செம்மையாக இருக்குது நிஜமாக. வீட்டில் தான், அதுவும் மெயினாக இந்த மழை காலம், மழை பயங்கரமாக பெய்யுது, பயங்கர சில்லுன்னு இருக்கும் போதெல்லாம் இல்லை, அப்போ தான் இந்த பஜ்ஜி போண்டா சாட் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடணும் போனோம். அந்த டைமில் நம்ம எப்படி காளான் எப்படி விரும்பி சாப்பிடுவோம் அந்த மாதிரி அதே ப்ராசஸ் தான். பட் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் கிடையாது, சின்ன ப்ராசஸ் தான். இப்படியும் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இது இந்த மாதிரி உடச்சி விடணும். மெயினான மேட்ரு பார்த்துட்டு பாருங்க. ஸோ காளான் வந்து பெரிய பெரிய பீசஸ் வந்து இப்படி உடச்சி போட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய பீசஸ் வேண்டாம், சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ உடச்சிக்கிறோம். உடச்ச உடனே எல்லாம் சின்னதாகிடும். நான் பிடிக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அபி மேடம். அப்பப்போ எடுத்து இப்படி அது ஹெல்ப் கிடையாது, அது சாப்பிட்றது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பீஸ் வந்து ஆக்சுவலாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதனால தான் நாங்கள் உடச்சிட்ருக்கோம். சிலதெல்லாம் நம்மளையும் மீறி அந்த குட்டியாக போட்டால் கூட பக்கத்தில் நம்ம போடுறோம் இல்லையா, அது ஒன்று சேர்ந்துக்கும். ஸோ ஒன்று சேரும்போது பெருசாகிடும். ஸோ அதனால் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணி முடித்த உடனே அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னம்மா பண்ண போகிறோம் அடுத்தது? இது முடிக்கிறேன் முதல்ல, அப்புறம் சொல்கிறேன். நம்ம வறுத்த எண்ணெயிலேருந்தே எண்ணெய் எடுத்து ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை போட போகிறேன். இப்போ எப்படி இது ப்ரௌன் ஆகணுமா வெங்காயம், இல்லை எப்படிமா? இல்லை டார்க் ப்ரௌனெல்லாம் ஆகக்கூடாது, சும்மா கொஞ்சோண்டு வதங்கினா. ரொம்ப டார்க் ப்ரௌன்லாம் ஆக்க வேண்டாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். மீடியம் ஸ்லிமில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஹை ஸ்லிமில் வைக்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மசாலாஸ் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு தான் உப்பு போட போகிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக வதங்கி வருது. இது வதங்கிட்டு இருக்கும்போதே இப்போது நான் வந்து இதில் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் எல்லாம் போட போகிறேன். பாருங்கள் எப்படி வதக்குறாங்க, சூப்பராக வதக்குறாங்க. சமைக்கிறதுல ஒரு சந்தோஷம். எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும், அதனால. ஸோ இப்போது சாஸ்லாம் கலக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாஸ் போடுறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் சோயா சாஸ் போட்டிருக்கேன். இது கூட க்ரீன் சில்லி சாஸ், அதுவும் சும்மா கொஞ்சோண்டு தான் போட போகிறேன். சும்மா கொஞ்சோண்டு வினிகர். கொஞ்சோண்டு வினிகரா? எஸ்.
இப்போது டொமேட்டோ சாஸ் போட போகிறேன். எத்தனை ஸ்பூன் அம்மா? ஒரு 7-8 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுக்கேன் சின்ன ஸ்பூனில். அதையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏழு 8 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இதெல்லாம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு வாட்டர் போட போகிறேன். எவ்வளோ மிக்ஸ் பண்ணீங்க? ஒரு அரை டம்ளர். இது கொதிக்கும் போது இன்னொரு வேலையும் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போது இந்த பேலன்ஸ் இருக்கிற கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் அதை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வாட்டரியாக பேஸ்ட்ரியாக கெட்டியும் இல்லாமல் கலக்கிக்கணும். கலக்கிக்கிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள் இங்கே கொதிக்குது. இப்போது இதையும் கலக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டாக்கா ஒரு மாதிரி நல்ல பேஸ்ட்ரியாக வரும். நம்ம கடையிலலாம் சாப்பிட்றோம்ல பேஸ்ட்ரியாக, அந்த மாதிரி வரும். இது நம்ம இந்த ஹைலியே இப்படியே கலக்கணும்னாவே தெரியும், சீக்கிரமாக பேஸ்ட் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் கரையணும், அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். இப்போ இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி கலக்கியிருக்கேன். எனக்கு என்னமோ இன்னொரு அரை கிளாஸ் கூட ஊற்றலாம் தோணுது. ஓகே, அபி மேடம் சொல்கிறாங்க, அதனால இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி. இது நல்லா திக்காகி வரும்ல? எஸ் எஸ், நல்ல திக்காயிடும். இப்போ இதில் நம்ம கொஞ்ச நேரம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பொரிச்சு வச்சுருக்க காளானையும் கோஸையும் இதில் போட்டுடலாம். பொரிச்சு வச்சிருந்த காளானையும் கோஸையும் இப்போ நான் இதில் போட்டுடுறேன். இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன். அப்படியே போட்டு விட்டுட்டு அப்படியே கலக்கணும். எல்லாம் போட்டாச்சு. இப்போது இப்படி கிண்டி விடணும். பாருங்கள் இப்படி திக்காக வருங்க. நம்ம எல்லாத்தையும் பிச்சு போட்டிருக்கோம் இல்லையா? காட்டுங்க, அந்த பீஸ்லாம் காட்டுங்க ஒரு வாட்டி. செமையாக இருக்குமா பார்க்கவே. மெயினாக அந்த காளானில் வந்து கலர் தானே மேட்ரு. ஆமாம், இது இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். சில பேருக்கு வேணும்னா கலர் போட்டு சேர்த்துக்கலாம். கேசரி கலர் கொஞ்சோண்டு சேர்க்கலாம் வேணும்னா, பட் வேண்டான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது இதுவே கலராக. இது நல்லா சுண்டு வரணும்ல மாமே? ஆமாம், ரொம்ப கிடையாது, கொஞ்சோண்டு. இது வேக வேக வந்து சுண்டு ஆரம்பிச்சிடும், நல்லா திக்காயிடும். டேஸ்டி காளான் ஆல்மோஸ்ட் ரெடி. இது கூட கொத்தமல்லி போடணும். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதானா? ஆமாம், கொஞ்சோண்டு உடச்சி விட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வேணும்னா. அவ்வளோதான், உங்களுக்கு கடையில் கொடுக்குற மாதிரியே காளான் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி உப்பு போட்டேன் வறுக்கிறதுக்கு. அது பொடி மாதிரி வறுத்தோம் இல்லையா, அப்போ வந்து போட்டிருக்கேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் உண்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, வேண்டாம்னா அப்படியே விட்டுடலாம். ஏன்னா டொமேட்டோ சாஸ் எல்லாமே போட்டிருக்கு, நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும். எல்லாமே ரெடி, இறக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் டச், கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போடுறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். கருவேப்பிலை நார்மலாகவே ரொம்ப நல்லது, ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதையும் போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டுட்டேன், மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது சர்வ் பண்ணலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது காளான் சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. ரோட்டு சைடு காளான்.
காரத்துக்காக கடையிலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் போடுவாங்க. கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்பெஷலாக கார்ன் சிப்ஸ் அதுவும் கொடுப்பாங்க. அது பிகினிங்லலாம் போடக்கூடாது, சாப்பிடும்போது இப்படி போட்டுக்கணும். அபிக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய வாங்கி வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அபி இப்போ ட்ரை பண்ணலாம். ஓகே மக்களே, ஃபைனலாக ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. இதோட ஸ்பெஷலே இன்னொரு பயங்கரமான ஸ்பெஷல் என்னன்னா, அந்த காளான் கடை அண்ணா என்ன பண்ணுவார்னா, தட்டில் போட்டு கொடுக்கும்போது ஃபைனல் டச்சா வெங்காயத்தை அப்படி தூவி, கொத்தமல்லி அப்படி தூவி, கார்ன் சிப்ஸ் எல்லாம் தூவி அப்படி கொடுப்பாரு. அதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படி இருக்கும். அந்த மாதிரி நானும் பண்ணியாக இருக்கும். ஸோ அதே தான் எக்ஸாக்டாக எங்கள் அம்மாவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெங்காயம், கொத்தமல்லி, ஃபைனல் டச், இந்த கார்ன் சிப்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்ன் சிப்ஸ் ஸ்பெஷலி வெங்காயமும் கார்ன் சிப்ஸும் அவ்வளோ பிடிக்கும். சீக்கிரமாக சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்கண்ணான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு காளானோட அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஒரு கனெக்ட் எஸ், அந்த கனெக்டை கொடுக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்படி காளான் கடையில் சாப்பிடுவேன், அந்த டேஸ்ட் எனக்கு எவ்வளோ பிடிக்கும், அதை நான் எப்படி ரசிச்சிருக்கேன் அப்படின்றது தான் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ ஒரு வாய் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருக்குது. சரிஜா மக்களே, சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டு வெளியில் உங்களுக்கு தெரியாது, பயங்கரமாக மேகெல்லாம் முட்டி தூர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் மழை காலத்தில் மழை பெஞ்சா வெளியில் கடை இருக்காது. ஆமாம், வெளியில் கிடைக்காது, நம்ம வீட்டில் கிடைக்கும். மழை பெஞ்சாதான் போய் சாப்பிடணும்னு கிடையாது. காளான்ல மூடுக்கு ஏற்ற மாதிரி எப்போ போகணுமோ அப்போ போய் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆனால் மழை காலத்தில் அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலுங்க. அந்த டைமில் தான் வந்து காளான், போண்டா, பஜ்ஜி, பக்கோடா, சிக்கன் 65 இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும் பயங்கர கிரேவிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வரும்போது, குழந்தைங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு, இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு, மாமனார் மாமியார் அந்த மாதிரி இருக்க எல்லாருக்குமே சூப்பர்பான ரோட் சைடு காளானை சமைச்சு கொடுத்து அசத்தி சூப்பரான ஒரு ஹாப்பி ஃபேமிலி டைமை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு 100% ஷூரிட்டி நாங்கள் தரோம். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் காத்திருப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதை விட அசத்தலான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். திஸ் இஸ் அபி அண்ட் அனு சைனிங் ஆஃப் ஃப்ரம் அனு அண்ட் அபி vlogs. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், நிறைய லவ் கொடுங்க. We are always happy and we are very, very glad to receive your love. Okay? அடுத்த வீடியோல சந்திப்போம். Bye. Love you all. Bye bye. Bye guys. Love you.